வணக்கம். உங்ககிட்ட 35 ரூபா இருக்குங்களா? இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு உலகத்தை உங்கள் கண்ணு முன்னாடி காட்ட போகிறேங்க. அதுவும் நம்ம வட தமிழ்நாட்டில் இப்படி ஒரு இடம் இருக்கான்னு உங்களுக்கு ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு அழகான ஒரு பகுதிக்கு தாங்க இன்னைக்கு நம்ம பயணம் பண்ணியிருக்கோம். இந்த பகுதியை நம்ம தமிழ்நாட்டினுடைய அஸ்ஸாம்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதுங்களா? அப்படி என்ன இருக்குது இந்த பகுதியில்? அஸ்ஸாம் அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பகுதியா அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு காணொலியாக தாங்க இந்த காணொலி உங்களுக்கு இருக்கும். இது எந்த இடம், இது எந்த இடத்துல இருக்குது, எல்லாத்தையும் வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். நான் உங்கள் நம்பி வாங்க ஏன் கூட சேர்ந்து பயணிக்கலாம். வணக்கம், நான் உங்கள் நவீன். இன்றைக்கி நம்ம திருப்பத்தூரில் இருக்கோங்க. இங்கேருந்து தான் நம்மளோட பயணத்தை இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறோங்க. நமக்கான பேருந்து இதுதான். இந்த பேருந்தில் தான் இன்றைக்கி நம்ம பயணம் பண்ண போகிறோம். இந்த ஊர்லாம் கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஊருக்கு தாங்க நம்மளோட பயணம் இன்றைக்கி இருக்க போகுது. திருப்பத்தூர்னாலே நிறைய பேர் வந்துட்டு ஏலகிரியை நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த ஏலகிரியவே தாண்டி ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊருக்கு தான் இன்றைக்கி நம்ம பயணம் பண்ண போகிறோங்க. சரியாக வந்து திருப்பத்தூர்லேருந்து நம்மளோட பேருந்தை வந்து 6:30 மணிக்கெலாம் வந்து எடுத்துட்டாங்க. நம்ம இன்றைக்கி எங்கே பயணம் பண்ண போகிறோம் அப்படின்னா, திருப்பத்தூர்லேருந்து ஜவ்வாது மலை வரைக்கும் தாங்க பயணம் பண்ண போகிறோம். ஜவ்வாது மலையில் புதர்நாடுன்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது. அது வரைக்கும் தான் இன்றைக்கி நம்ம பயணம் பண்ண போகிறோங்க. இதுதான் முதல் முறையாக நானும் பயணம் பண்ண போகிறேன். எப்படி இருக்குது என்னன்னு தெரில. மழை வேறு பெய்யுதுங்களா, அதனால் கண்டிப்பாக நல்லா தாங்க இருக்கும். இந்த ஊரை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய சொல்லியிருக்காங்க இந்த ஊர் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. பார்ப்போம் இவங்க சொல்கிற மாதிரியே எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. நமக்கு திருப்பத்தூர்லேருந்து நெல்லிவாசல் நாடு அப்படின்ற பகுதி வரைக்கும் வந்து பயணம் பண்ணுறதுக்கு 35 ரூபா வந்து பயண கட்டணமாக வந்து வசூல் பண்ணுறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குங்க. இது புதர்நாட்டை தாண்டி ஒரு 15-20 கிலோமீட்டர் பயணம் பண்ணால் தான் நம்ம நெல்லிவாசல் நாடு அப்படின்ற பகுதியை வந்து போய் சேருவோம். நம்ம இப்போது தண்ணீர் பந்தல் அப்படின்ற பகுதிக்கு வந்திருக்கோங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மலையோடைய அடிவார பகுதிங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மலையேற்றன்றது ஆரம்பிக்க போகுது. நம்ம பயணம் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து மழை மட்டும் நிற்காமல் தூரிக்கிட்டே வருது. நேற்று இரவுலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நல்லாவே மழை பெஞ்சிருக்குங்க, பார்த்தாலே தெரியுது. நம்ம இப்போ பயணம் பண்ணுற ஊரான புதர்நாடு அப்படின்ற பகுதி வந்து மலைவாழ் கிராமங்க. இது வந்து சுற்றுலாத்தலம்லாம் கிடையாதுங்க. ஏலகிரி மாதிரி உங்களுக்கு சுற்றுலாத்தலங்கள்லாம் இந்த பகுதியை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நம்ம கூட பயணம் பண்ணிகிட்டு இருந்த பயணிகள் வந்து சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்த இந்த ஆகஸ்ட் மாதம் வந்தது ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் இந்த மலைப்பகுதிங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்கங்க. ஏன்னா இந்த நேரங்களில் வந்துட்டு நெல் விவசாயம் பண்ணியிருப்பாங்களாம், பார்க்குறதுக்கே அவ்வளோ பசுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறப்பே வந்து நமக்கு பயங்கரமாக வந்துட்டு எப்படி இருக்குன்ற ஒரு ஆர்வம் வந்துட்டு தூண்ட ஆரம்பிச்சிருச்சிங்க. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அவங்க சொல்லிகிட்டே வராங்க. இங்கேயே பாருங்களேன் எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு. தென்னந்தோப்புகளும், அங்கங்கே நெல் விவசாயம், எங்கே பார்த்தாலும் தண்ணி, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான் பயணம் பண்ணுறோமா அப்படின்னு நமக்கே தெரியலங்க. ஏதோ கேரளாவில் பயணம் பண்ணுற மாதிரி இருக்குங்க இந்த பகுதிங்கெல்லாம் பார்க்குறப்ப.
இங்கேருந்து நம்மளோட மலையேற்றம் ஆரம்பிக்குதுங்க. இங்கே நமக்கு சோதனை சாவடி இருக்குது. இந்த மலைத்தொடர் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பெரிய மலைத்தொடருங்க. இந்த ஜவ்வாது மலைத்தொடர்ன்றது திருவண்ணாமலை மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலூர் மாவட்டம்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாவட்டத்தை உள்ளடக்கிய ஒரு பெரிய மலைத்தொடருங்க இது. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஏலகிரி மலைத்தொடரும் வருது. நம்ம பயணம் பண்ணக்கூடிய இந்த சாலையானது ரொம்பவே குறுகலான சாலையாக தாங்க இருக்குது. ஒரு வாகனம் மட்டும்தான் இந்த சாலையில் நம்மளால் பயணம் பண்ண முடியுங்க. மற்றபடி சாலை அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதிகமான கொண்டை ஊசி வளைவுகள்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வேகத்தை வந்து குறைவாகவே பயணம் பண்ணுங்கள். அதிகமான வேகத்தில் வந்து இதில் பயணம் பண்ணாதீங்க. நம்ம மலையில் பயணம் பண்ண ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆகுதுங்க. இந்த பகுதியில் நம்ம பயணம் பண்ணுறப்போ எதுவும் வால்பாறையில் பயணம் பண்ணுற மாதிரியே இருக்குங்க. ஏன்னா மழை வேறு தூரிக்கிட்டே இருக்குது, அங்கங்கே கொண்டை ஊசி வளைவுகளும் இருக்குது. அந்த மலையோடைய பகுதிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பனிமூட்டமாக இருக்கிறது. இதெல்லாம் பார்க்குறப்போ எதுவும் வால்பாறையிலேயே நம்ம பயணம் பண்ணுற மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக இந்த பகுதிக்கு நீங்கள் ஒரு தடவை பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த பகுதிங்க. இந்த பகுதிக்கு யார் வேணாலும் வந்து பயணம் பண்ணலாமாங்க. இந்த பகுதிக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகள் அப்படின்றது எதுவுமே கிடையாதுங்க. இருசக்கர வாகனங்களில் கூட இந்த பகுதிக்கு வந்து நம்ம பயணம் பண்ணலாமாங்க. ஆனால் நீங்கள் சோதனை சாவடியில் உங்களோட வாகனத்தை வந்து பதிவு பண்ணிவிட்டு அனுப்புவாங்க அப்படின்றது மட்டும்தாங்க சொல்கிறாங்க. மற்றபடி நீங்கள் எப்போ வேணாலும் இந்த பகுதிக்கு வந்து பயணம் பண்ணலாம். இரவு நேரத்தில் வரதை மட்டும் தவிர்த்துக்கோங்க. இந்த இடத்தெல்லாம் பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்களேன். ஏதோ நம்ம பயணம் பண்ணுறது வந்து ஊட்டியில் பயணம் பண்ணுற மாதிரி இருக்குங்க. வால்பாறை, ஊட்டி, இதில் கொஞ்சமும் சளைக்காத ஒரு பகுதியாக இருக்குங்க இந்த பகுதி. பனிமூட்டத்துக்குள்ளேயே வந்து லேசான மழைச்சாரல் படுறதுனால அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த பகுதி. அதே அளவுக்கு ரொம்ப நெருக்கமான மரங்களும் இருக்குங்க. பெரும்பாலும் வட மாவட்டங்களில் நம்ம பயணம் பண்ணுறப்போ மலைத்தொடர் வந்து ரொம்பவே வறட்சியாக காணப்படும். ஆனால் இந்த மலைத்தொடர் ரொம்ப ரொம்ப பசுமையான ஒரு மலைத்தொடராக இருக்குங்க. நம்ம 40 நிமிஷம் பயணம் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம மலையுடைய மேல் பகுதிக்கு வந்துட்டோங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து புதர்நாடு அப்படின்ற பகுதி வந்துடும். இங்கே இருக்கிறவங்க சொல்கிறது என்னென்னா, இது வரைக்கும் நீங்கள் பயணம் பண்ணுறதை விட இந்த புதர்நாட்டிலேருந்து நெல்லிவாசல் வரைக்கும் இருக்கிற பகுதின்றது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க. இங்கே நம்ம மேலே வந்ததுக்கப்புறமே விவசாய நிலங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே பாருங்களேன், நெல்லுலாம் வந்துட்டு பண்ணியிருக்காங்க, விவசாயம் பண்ணியிருக்காங்க.
அந்த பனிமூட்டத்துலேயும் அந்த சாரலையும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த பகுதியெல்லாம் நம்ம காணொளியில் காட்டுறதை விடையே நேரில் வந்தீங்க அப்படின்னா இதை விட அழகாக இருக்குங்க உங்களுக்கு. இது வந்து கடல் மட்டத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 அடி உயரத்தில் இருக்குங்க. ஒரு மணி நேரம் பயணம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இப்போ புதர்நாடு அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டோங்க. மணி சரியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7:30 மணி ஆகுதுங்க. இதுதான் வந்துட்டு புதர்நாட்டினுடைய பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பகுதி தாங்க பேருந்து நிலையம். இங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் நிற்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கங்க. பத்து நிமிஷம் உணவு இடைவேளைக்கு அப்புறமா வந்து பேருந்தை வந்து எடுத்துட்டாங்க. இந்த புதர்நாட்டில் வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கான உணவகங்கள்லாம் இருக்குங்க. பெரிய அளவுக்கு உணவகங்கள் இல்லைன்னா கூட ஓரளவு வந்து சுமாரான அளவுக்கு இருக்குங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அத்தியாவசியமான பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த புதர்நாட்டுக்கு மட்டும்தாங்க வரணும். இங்கே இருக்கக்கூடிய பல மலை கிராமங்களுக்கு இந்த பகுதி தான் வந்து ஒரு சிறிய நகரமாக வந்துட்டு இருக்குங்க. இந்த பகுதிக்கெலாம் நீங்கள் பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தங்கு விடுதிகள் அப்படின்றது ஒன்றுமே இருக்காதுங்க. உங்களுக்கு திருப்பத்தூரில் மட்டும்தான் உங்களுக்கான தங்கு விடுதிகள் இந்த மாதிரியான அடிப்படை வசதிகள் எல்லாமே கிடைக்கும். உணவகங்களை தவிர இங்கே வேறு எதுவுமே இருக்காதுங்க. நம்ம இப்போ புலியூர் அப்படின்ற ஒரு பகுதிக்கு வந்துருக்கோங்க. இங்கே நிறைய பேர் வந்துட்டு ஏறிடாங்க இறங்குறாங்க. இது ஏதோ முக்கியமான இடமோ என்னமோ தெரிலங்க. இங்கே நம்ம எங்கே திரும்பினாலும் நெல் விவசாயத்தை மட்டும்தாங்க பார்க்க முடியுது. தரையில் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரியான மலைப்பகுதிகளில் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியுதுங்க. சின்ன சின்ன இடங்களில் வந்துட்டு அவங்க நெல் விவசாயம் பண்ணுறது, அடுக்கடுக்கான இந்த நெல் விவசாயம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. அதே மாதிரி இங்கே நெல் மாதிரியே வாழையும் அதுக்கப்புறம் தென்னையுமே வந்து அதிகமாக வந்து பயிரிடுறாங்கங்க. இந்த பகுதியெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு வந்துட்டு மேற்கு வங்காளமும் அசாமும் ஞாபகம் தாங்க வருது. அங்கெல்லாம் நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான நெல் விவசாயத்தை இந்த மலைப்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதே போல் தான் அடுக்கடுக்காக அப்படியே விவசாயம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரியே இருக்குது இந்த காட்சிகள் எல்லாமே. நீங்கள் திருப்பத்தூர் வரப்போ இந்த ஏலகிரியெல்லாம் சுற்றி பார்க்குறப்ப கண்டிப்பாக இந்த புதர்நாட்டு பகுதிகளுக்குமே வாங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பகுதியை பிடிக்கிறதுக்கான நிறையவே வாய்ப்பு இருக்குங்க.
நீங்கள் பேருந்தில் இந்த பகுதிக்கு வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னா அடிக்கடி பேருந்து சேவையும் இருக்குங்க. திருப்பத்தூர்லேருந்து புதல்நாட்டுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேருந்து சேவை இருக்குது. அது எந்தெந்த நேரங்களில் பேருந்து சேவைகள் இருக்குது அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். நம்ம கூட பயணம் பண்ணவங்க நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இந்த புதல்நாட்டிலேருந்து நெல்லிவாசல் போகக்கூடிய இந்த பகுதியை நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு மறக்கவே மாட்டீங்க அப்படின்னு. அவங்க சொன்ன மாதிரியே இருந்ததுங்க. நீங்களே இப்போ காணொலியில் பார்த்துருக்கலாம், எந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்களேன். திரும்புகிற பக்கம் எல்லாமே அப்படி ஒரு அழகுங்க. முழுவதுமே இயற்கை மட்டும்தாங்க இந்த பகுதிங்களில். இயற்கையை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பகுதி ரொம்பவே பிடிக்குங்க. மற்றபடி உங்களுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு நீர்வீழ்ச்சி அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்பவே குறைவுங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கை மட்டும்தான். இங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் கூட நம்ம ஒரு நாள் வந்துட்டு இருந்துட்டு போகலாம், அவ்வளோதாங்க. வேறு எதுவுமே இந்த பகுதியில் கிடையாது. நம்ம இப்போ நெல்லிவாசல் அப்படின்ற பகுதி கிட்ட வந்துட்டோங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர்லேருந்து இந்த நெல்லிவாசல் அப்படின்ற பகுதி வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ஆகுதுங்க. ஒரு 50 கிலோமீட்டர் வரைக்கும் வருதுங்க. இந்த பகுதிங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு கிடைச்சின்னா கண்டிப்பாக இந்த பகுதிக்கு ஒரு தடவை வாங்குங்க. ஓகேங்க, இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நான் உங்கள் நவீன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஹாவ் எ நைஸ் டேங்க. இது போல் உங்களுக்கு தெரிஞ்ச பகுதிங்க இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு டைம் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோங்க.